வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான தேடல்ல இறங்க போறோம். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற சில ஆதாரங்களை வச்சு சித்தர்கள்ல மிக முக்கியமானவரான திருமூலர் சொன்ன ஞானத்தை பத்தி, அதுல இருக்கிற சில முக்கிய அம்சங்களை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராய போறோம். சரி. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம ஆன்மாவுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி, அப்புறம் அதை நாம ஏன் முழுசா உணராம இருக்கோம், என்ன தடைகள் இருக்கு, அதையெல்லாம் தாண்டி அந்த ஒளியை எப்படி அடையிறதுன்னு திருமூலர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சரி. வாங்க இந்த ஆதாரங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நிச்சயமா. இதுல நம்ம நோக்கம் என்னன்னா, திருமூலர் சொல்ற அந்த ஆன்மா அமைதி, அந்த பேரின்ப நிலைனா என்ன, அதை அடையிறதுக்கு பொதுவா மனுஷங்க என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க, அப்புறம் அந்த சவால்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு அது தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். உங்களுக்காகவே இதெல்லாம் தொகுத்து கொஞ்சம் எளிமையா சொல்ல முயற்சி பண்றோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்மளோட இந்த உரையாடலுக்கு ஆதாரமா இருக்கிறது அன்லாக்கிங் த சோல்ஸ் ரேடியன்ஸ், அ கைட் டு திருமூலாஸ் விஸ்டம்ங்கிற நூல்ல இருந்து எடுத்த சில பகுதிகள். சரி. இதுல ஆன்மாவோட சக்தி, அப்புறம் அதை இயக்குற உயிர் சக்தி, அந்த பயணத்துல வர்ற தடைகள், அதாவது மும்மூலங்கள்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி. சரி. அப்புறம் கடைசியா ஞானம் பெற்று வீடு பேரடைகிற வழிமுறைகள்னு இப்படி பல விஷயங்கள் வருது. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சரிதான். இந்த ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் சொன்ன விஷயங்கள், ஆனா இன்னைக்கும் அது எவ்வளவு பொருந்தி போகுதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஆழமான வாழ்க்கை உண்மைகள் இதுல இருக்கு. ஆமா. முதல்ல இந்த ஆன்மாவோட இயல்பு பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுது? ஆன்மாங்கிறது இயல்பாவே அமைதி, ஆனந்தம், ஒளி, இதோட இருப்பிடம்னு சொல்லுது. கேட்கும்போதே ஒரு பிரமிப்பா இருக்குல்ல? ஆனா அதே நேரம் இவ்வளவு பெரிய சக்தி நம்ம கிட்ட முழுசா வெளிப்படாம ஒரு தூங்கிட்டு இருக்கிற விதை மாதிரி நம்ம உயிர் சக்திக்குள்ள அடங்கி இருக்குன்னு சொல்லுது. அப்போ நம்ம எல்லாரும் ஒரு பெரிய புதையல உள்ள வச்சுக்கிட்டு தெரியாம இருக்கோமா? இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நீங்க சொல்றது சரிதான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த விதை இருக்கு இல்லையா, அது முளைச்சு நல்ல செழிப்பா வளர்ந்து அதோட முழுமையான அந்த பேரானந்த நிலையை அடையணும்னா, ஆமா, அது இருக்கிற இடம், அதாவது நம்ம உயிர் சக்தி, அது ஒரு நல்ல விளைநிலம் மாதிரி பார்க்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அந்த உயிர் சக்தி நல்ல வளமாவும் தூய்மையாவும் அந்த விதை வளர்றதுக்கு ஏத்த மாதிரி நல்ல உரமாவும் மாறணும்னு திருமூலர் சொல்றதா இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, அதாவது ஆன்மா நல்லா விழிச்சு வளர்றதுக்கு உயிர் சக்தியோட தரம், அதோட தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் சக்தி தான் அது வளர்றதுக்கான களம் மாதிரி. ஆனா இங்கதான் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாம். மனுஷங்க குறிப்பா அந்த பருவ வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரொம்ப மதிப்புமிக்க உயிர் சக்தியானது பெரும்பாலும் மூலாதாரம் சொல்ற அந்த உடலோட அடிப்பகுதியில இருக்கிற பாலியல் சக்தி மையம் வழியா வெளி உலகத்து இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக வீணடிக்கப்படுதுன்னு இந்த குறிப்பு சொல்லுது. இது வெறும் சக்தி இழப்பு மட்டும் இல்ல, ஆன்மாவோட இயல்பான அந்த மேல்நோக்கிய பயணத்துக்கும் அதோட உண்மையான வளர்ச்சிக்கும் இது ஒரு பெரிய தடையா இருக்குன்னு சொல்லுது. இது பொதுவா நடக்கிற விஷயமா இருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்ப ஆழமா இருக்குன்னு தோணுது. மிக சரியா சொன்னீங்க. உயிர் சக்தியோட இந்த கீழ் நோக்கிய சிதற நிலை இருக்கு பாருங்க, அது ஆன்மாவோட அந்த ஒளிய, அதோட உள்ள இருக்க பிரகாசத்தை முழுசா வெளிப்படுத்த விடாம ஒரு தெர மாதிரி தடுக்குது. ஓஹோ. இது ஒரு பொதுவான அன்றாட வாழ்க்கையில நிறைய பேர் அனுபவிக்கிற ஒரு நிலைதான் இந்த தகவல் சொல்லுது. உயிர் சக்தி இப்படி உலக இன்பங்களுக்காகவே முழுசா செலவாகும் போது ஆன்மாவோட அந்த உயர்நிலை நோக்கிய பயணம் அது தடைப்பட்டு போகுது. சக்தி கீழ் நோக்கி போயிட்டே இருந்தா வளர்ச்சி எப்படி மேல் நோக்கி நடக்கும்? அது கஷ்டம்தான். சரி. அப்போ ஆன்ம ஒளிய மறைக்கிற இந்த தடைகள், குறிப்பா மூமலங்கள்னு சொல்றாங்களே, அது என்ன? அது எப்படி நீக்கிறது? இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடல், மனம் சார்ந்த அறிவு இப்போ ஒரு இருட்டுல இல்ல ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி, இத எப்படி இறைவனோட பிரகாசத்தை பிரதிபலிக்கிற ஒரு சுத்தமான கண்ணாடி மாதிரி மாத்துறது, இங்கதான் விஷயம் இன்னும் முக்கியமா ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. இந்த மூமலங்கள்னு சொல்றது ஆன்மாவை சுத்தி இருக்கிற 3 விதமான அழுக்குகள் இல்ல தடைகள்னு இந்த ஆதாரம் விளக்குது. சரி. பொதுவா இத ஆணவம், அதாவது நான் இந்த உடம்புதான்னு நினைக்கிற அறியாமை, அப்புறம் கண்மம், நம்ம செயல்களோட விளைவுகள், வினைப்பயன்னு சொல்றோமே அது, அப்புறம் மாயை, அதாவது உலக பொருட்கள் மேல இருக்கிற பற்று, உண்மை இல்லாதத உண்மைன்னு நினைக்கிற மயக்கம், இதெல்லாம் சொல்லுவாங்க. சரி. இதையெல்லாம் அறுத்து அந்த ஆன்ம ஒளிய வெளிக்கொண்டு வர திருமூலர் சொல்ற ஒரு முக்கியமான படியா இந்த ஆதாரம் எதை சொல்லுதுன்னா,
நம்ம 2 கண்களோட உதவியோட நம்ம கவனத்தை ஒண்ணாக்குன மாதிரி அந்த உயிர் சக்தியோட இயக்கத்தை உணர்ந்து அதை 2 புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற மையத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லுது. புருவங்களுக்கு மத்தியில? ஆமா, நம்ம கவனத்தையும் சக்தியோட ஓட்டத்தையும் இப்படி புருவ மத்திக்க கொண்டு போறது ஆன்ம பிரகாசத்தை மறைக்கிற அந்த மும்மலங்களா அறுக்கிறதுக்கான முதல் முக்கியமான படின்னு இந்த குறிப்பு சொல்லுது. இது கவனத்தை உள்ள திருப்புற ஒரு வேலை. புருவ மத்தியில கவனத்தை குவிக்கிறது, இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் மாதிரி தெரியுது. ஆனா இந்த உயிர் சக்தியை சும்மா உடம்புக்கு கீழே, அதாவது மூலாதாரத்துல சேமிச்சு வைக்கிறது மட்டும் போதுமா? இல்ல அதை எப்படி சரியா கையாளணும், வழி நடத்தணுங்கிறது தான் முக்கியமா? ஆமா, அதுதான் முக்கியம். இத விளக்க ஒரு அருமையான உதாரணம் இந்த ஆதாரத்துல இருக்கு. சாதாரணமா நல்ல வெயில்ல ஒரு பஞ்சு உருண்டையை கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஆமா. ஆனா அதே பஞ்சு மேல ஒரு சூரியகாந்த கல்லை வச்சு, அதாவது இந்த மேக்னிஃபைங் கிளாஸ், அதை வச்சு சூரியனோட ஒளியை ஒரே இடத்துல குவிய வச்சா என்ன ஆகும்? பத்திக்கும். சட்டுன்னு அந்த இடம் சூடாகி பஞ்சு பத்தி எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த உதாரணத்தை திருமூலர் கருத்தோட எப்படி பொருத்தி பாக்குறாங்க? இதோட அர்த்தம் என்ன? இத கொஞ்சம் பெரிய சித்திரமா பார்த்தா புரியும். எப்படின்னா, மூலாதாரத்துல உயிர் சக்தி நிறைய குவிஞ்சு இருந்தாலும் சரி, அந்த பஞ்சு மாதிரி சக்தி பாட்டுக்கு இருந்தாலும் அதை சரியா ஒருமுகப்படுத்தி நெறிப்படுத்தி மேல் நோக்கி செலுத்தலன்னா, அதாவது அந்த சூரியகாந்த கல்ல வச்சு சூரிய ஒளிய குவிக்கிற மாதிரி நம்ம கவனத்தை நல்லா குவித்து அந்த உயிர் சக்திய ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வழி நடத்தலன்னா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? ஆமா, என்ன ஆகும்? அந்த சக்தி உலக வாழ்க்கையோட சின்ன சின்ன இன்பங்கள்லயும் புலன்களோட தூண்டுதல்கள்லயும் சிக்கி கடைசியில மனம், வாக்கு, காயம், அதாவது எண்ணம், சொல், செயல் வழியா வெளிய அந்த மும்மலங்களாவே மாறி சிதறி வீணாயிடும்னு இந்த ஆதாரம் விளக்குது. ஓஹோ. அதாவது சூரிய ஒளி மாதிரி நம்ம கிட்ட அளவே இல்லாத சக்தி இருந்தாலும் அதை ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுக்கு தேவையான அந்த சூரியகாந்த கல்லு மாதிரி ஒரு கூர்மையான கவனம் இல்லைன்னா அந்த சக்தி வீணா போயிடும். அதனால வெறும் சக்தியை விட அத வழி நடத்துற கவனமும் நோக்கமும் தான் முக்கியம்னு இந்த உதாரணம் நல்லா தெளிவா சொல்லுது. இது ரொம்ப தெளிவான விளக்கம். அப்போ சக்தி மட்டும் இருந்தா பத்தாது, அதை சரியா பயன்படுத்துற திறனும் கவனமும் வேணும்னு புரியுது. சரி, அப்படியானால் உண்மையான ஒரு நிரந்தரமான தீர்வு தான் என்ன? இந்த மும்மலங்களோட பிடியிலிருந்து முழுசா விடுபடணும், திரும்ப திரும்ப தேவையில்லாத எண்ணங்கள் வராம மனசை அடக்கணும், அந்த அடங்கின மனசை உயிர் சக்தியோட மேல் நோக்கிய ஓட்டத்தோட இணைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, இதுக்கு அடுத்த இன்னும் ஆழமான கட்டமா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, மூலாதாரத்துல நாம உணர்ற அந்த உயிர் சக்தியோட மையத்தை வெறும் கவனத்தால மட்டும் இல்ல, ஒரு உண்மையான முயற்சியால மேல் நோக்கி உயர்த்தி அதுல நிலைநிறுத்தணும்னு இந்த குறிப்பு சொல்லுது. ஆக்கினை சக்கரம். ஆமா, இது வெறும் கவனத்தை குவிக்கிறது மட்டும் இல்ல, சக்தியை கீழேந்து மேல கொண்டு போற ஒரு யோக பயிற்சி மாதிரி தெரியுது. அப்படி உயிர் சக்தியே அந்த ஆக்கினை சக்கரம்னு சொல்ற புருவமத்திக்கு ஏத்தி நிறுத்தினா என்ன நடக்கும்? அதோட விளைவு என்ன? அப்படி உயிர் சக்திய ஆக்கினை சக்கரத்துல ஒருமுகப்படுத்தி நிலைநிறுத்தும் போது அது அதோட மூல நிலை, அதாவது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த இறை அறிவோட தன்மை கூட மறுபடியும் இணையுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, இணையுதா? ஆமா, அந்த இணைப்பு நடக்கும்போது உயிர் அதோட அந்த கீழ்நிலை இயக்கத்தோட விளைவுகளான மும்மலங்களோட தன்மையில இருந்தும் அதோட கட்டுப்பாட்டுல இருந்தும் முழுமையா விடுபடுது. அப்போ உயிர் தன்னை விளைவுறந்த விழிப்புங்கிற ஒரு தூய்மையான பூரணமான விழிப்புணர்வு நிலையில நிறுத்தி கொள்ளுது. விளைவறிந்த விழிப்பு, இது ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்க. ஆமா, இது சாதாரணமான விழிப்பு நிலை இல்ல. நம்ம செய்யற செயல்களோட காரண காரியங்கள், அதோட விளைவுகள் எல்லாத்தையும் முழுசா உணர்ந்த ஒரு தெளிவான நிலை. அப்போ நம்ம செய்யற வேலைகளுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம், அதனால வர்ற நல்லது கெட்டது, அந்த கர்ம வினை எல்லாத்த பத்தியும் ஒரு முழுமையான விழிப்புணர்வோட இருக்கிறது. ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில நின்னதுக்கு அப்புறம் ஆன்மா சத் சித் ஆனந்தம்ங்கிற நிலையை அனுபவிக்க ஆரம்பிக்குது. சத் சித் ஆனந்தம். ஆமா, சத்னா எப்பவும் நிலைச்சிருக்கிற உண்மை, உள்ளதுன்னு அர்த்தம். சித்னா மெய்யறிவு, பிரக்ஞை. ஆனந்தம்னா எல்லையே இல்லாத பேரின்பம். இந்த 3 தன்மையும் ஒன்னா சேர்ந்து அந்த பேரின்ப நிலையை அடைஞ்சு கடைசியா வீடு பேருன்னு சொல்ற அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து முழுசா விடுபட்டு எல்லையற்ற முழுமை நிலையை நோக்கி ஆன்மா நகரும்னு இந்த ஆதாரம் விளக்குது. ஓ,
இதுதான் அந்த மும்மலங்களோட கட்டுகள்ல இருந்து விடுபட்டு பிறவி பெரும் கடலை தாண்டி நிரந்தரமான விடுதலைய அடையறதுக்கான பாதைன்னு திருமூலர் சொல்றதா இந்த தகவல் நமக்கு தெளிவுபடுத்துது. இதுதான் ஆன்மாவோட கடைசி இலக்க நோக்கிய உண்மையான பயணம். இவ்வளவு ஆழமான, வாழ்க்கைக்கே வழிகாட்டக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் திருமூலரோட எந்த புத்தகத்திலிருந்து எடுத்ததா இந்த ஆதாரம் குறிப்பா சொல்லுதா? ஆமா, தெளிவா சொல்லுது. இந்த நுட்பமான விளக்கங்கள் எல்லாமே திருமூலர் எழுதின தமிழ்ல இருக்கிற சைவ சித்தாந்தத்தோட மூல நூல்கள்ல ஒன்னான திருமந்திரம்ங்கிற பெரிய நூல்ல. திருமந்திரம், சரி. அதுல உபதேசம்ங்கிற அதிகாரத்துக்கு கீழே வர்ற 117வது பாடல்ல இருக்குன்னு இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுது. அதனால இது பின்னாடி ஆழ சொன்ன விளக்கம் இல்ல, மூல நூல்லையே இருக்கிற கருத்து. அப்போ இது சும்மா தத்துவ பேச்சில்ல, ஒரு குறிப்பிட்ட ஆதாரபூர்வமான மூல நூல்ல இருந்து நேரடியா கிடைச்ச வழிகாட்டுதல்னு உறுதியாகுது. அது மட்டும் இல்ல, இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த குறிப்பு அதை நல்லா அழுத்தமா சொல்லுது. என்னது? திருமூலர் வெறும் தத்துவங்களை மட்டும் சொல்லிட்டு இல்ல ஞான வழிய மட்டும் இப்படி லேசா காட்டிட்டு நிறுத்தல. இந்த உயர்ந்த ஆன்மீக நிலைகளை அடையறதுக்கும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பயிற்சி செய்யறதுக்கும் ஏத்த வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கணும், அதுக்கு உதவி செய்யற உடற்பயிற்சிகள், அதாவது ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள்னா பிராணாயாம நுட்பங்கள், அப்புறம் மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யறதுக்கு பல வழிமுறைகள், இது எல்லாத்தையும் அதே திருமந்திர நூல்லே ரொம்ப விரிவா சொல்லியிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓஹோ, இது தியரியும் பிராக்டிஸும், அதாவது கோட்பாட்டையும் நடைமுறையும் இணைக்கிற ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் வழிகாட்டுதல்னு காட்டுது. தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதோட அதை வாழ்க்கையில அனுபவமா மாத்திக்கிறதுக்கான கருவிகளையும் அவரே கொடுத்திருக்காரு. ஆகா, இது வெறும் அறிவு சம்பந்தப்பட்ட தேடல் மட்டும் இல்ல, உண்மையான மாற்றத்துக்கான ஒரு பயிற்சி முறையாவும் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு புரியுது. அப்போ இந்த ஆதாரங்களை வச்சு நாம் இன்னைக்கு பேசினதோட சாராம்சம் என்ன, சுருக்கமா பார்த்தா சொல்லுங்க. திருமூலர் பார்வையில நம்ம ஆன்மா இயல்பாவே ஒளி நிறைஞ்சது, ஆனந்தமானது. ஆனா அந்த பெரிய ஒளி நம்ம கிட்ட ஒரு தூங்குற விதை மாதிரி உயிர் சக்திக்குள்ள மறைஞ்சு கிடக்குது. ஆமா, அதே நேரம் நம்ம உயிர் சக்தி குறிப்பா பருவ வயசுக்கு அப்புறம் பெரும்பாலும் வெளி உலக இன்பங்களுக்காக மூலாதாரம் வழியா சிதறி வீணாகுதுன்னு, இது ஆன்மாவோட மேல் நோக்கிய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா இருக்குன்னு பார்த்தோம். இந்த தடைய, அதாவது அறியாமை, வினைப்பயன், மாயைங்கிற மும்மலங்களை நீக்கிறதுக்கு புருவ மத்தியில கவனத்தை குவிக்கிறது முதல் படி. ஆனா வெறும் சக்தியை சேர்த்து வைக்கிறது மட்டும் பத்தாது. சரி, அந்த சூரியகாந்த கல் உதாரணம் சொன்ன மாதிரி கவனத்தை நல்லா குவித்து ஒருமுகப்படுத்தி அந்த உயிர் சக்திய மேல் நோக்கி புருவ மத்தியில இருக்கிற ஆக்னை சக்கரத்துக்கு செலுத்தணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சும்மா சக்தி இருந்தா பத்தாது, நெறிப்படுத்தின சக்தி தான் முக்கியம். ஆமா, அப்படி புருவ மத்தியில உயிர் சக்தியை நிலைநிறுத்தும் போது அது மூலமான இறையறிவோட இணையுது. அப்போ மும்மலங்களோட பிடியில இருந்து விடுபட்டு விளைவறிந்த விழிப்புங்கிற தெளிந்த நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் சத் சித் ஆனந்தம்ங்கிற பேரின்ப நிலையில நின்னு கடைசியா வீடு பேருங்கிற பிறப்பே இல்லாத முழுமையான விடுதலை நிலையை நோக்கி போக முடியுங்கிறது தான் திருமூலர் காட்டுற பாதைன்னு இந்த ஆதாரங்கள் நமக்கு தெளிவா விளக்குச்சு. ஆமா, இதெல்லாம் திருமந்திர நூல்ல இருக்கணும், அதை அடையறதுக்கான நடைமுறை பயிற்சிகளும் அதுலயே இருக்கணும் நமக்கு கிடைச்ச முக்கிய தகவல். இது உண்மையிலே உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனை பயணம். ரொம்ப அருமை. இவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் நிச்சயமா நம்மளோட அன்றாட வாழ்க்கை, நம்ம எண்ணங்கள், செயல்கள் பத்தி ஆழமா யோசிக்க வைக்குது. நிச்சயமா. இந்த கருத்துக்கள் இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? திருமூலர் சொல்ற மாதிரி நம்ம உயிர் சக்தியில நம்ம கவனம் பெரும்பாலும் வெளி உலக விஷயங்கள்லயும் புலனின்பங்கள்லயும் சிதறி போகுதுன்னு நாம ஏத்துக்கிட்டா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களோட கவனம், உங்களோட சக்தி இப்போ எங்க, எப்படி செலுத்தப்படுது? நல்ல கேள்வி. இந்த ஆதாரத்துல சொன்ன மாதிரி அந்த கவனத்தை அப்பப்போ வெளியிலிருந்து திருப்பி உள்நோக்கி திருப்புறது, குறிப்பா அந்த புருவ மத்தியில நிறுத்த முயற்சி செய்யறது, இது உங்க அன்றாட அனுபவத்துல, உங்க மன அமைதியில, உங்க செயல்களோட தரத்துல என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இது வெறும் தத்துவ கேள்வி இல்ல, ஒரு நடைமுறையில செஞ்சு பார்க்கறதுக்கான அழைப்பு கூட. இதை நீங்க இன்னும் ஆழமா ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய உங்களுக்கே உரிய ஒரு தனிப்பட்ட தேடல்.